என்னது தளபதிக்கு விசில் கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் நாங்க அடிச்ச விசில் எல்லாம் சும்மா. ஆனா இதுக்கு மேல நாங்க அடிக்க போற விசிலுக்கு பின்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கும் அணில்களா? என்னங்க சொல்றீங்க? என்னங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். ஸோ இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே தலைவர், அதாவது டிவிகே விஜய், அந்த கட்சிக்கு வந்துட்டு இப்போ எலெக்ஷன் வந்து நெருங்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால எல்லாருக்குமே வந்துட்டு சிம்பிள்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டிவிகே இந்த டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ணுறதால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நியூ சிம்பிள் வந்து கொடுப்பாங்க. இந்த முறை வந்து டிவிகேக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும் சின்னம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசில். எஸ், விசில் சின்னம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த நியூஸ் வந்ததுல இருந்தே வந்துட்டு ரசிகர்கள் எல்லாமே வந்து பெரும் ஆரவாரத்துல வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எங்கடா நம்மளோட தலைவனுக்கு எதனா ஒரு மொக்க சின்னமா கொடுத்து வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு கான்ஸ்பிரேசி பண்ணிடுவாங்களோ, மறுபடியும் என்னுடைய தலைவனை அடக்கத்துக்கு ஒரு பிளான் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க எல்லாருமே. பட் இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியா தான் இருந்திருக்கு. பிகாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, விசிலுக்கு வந்துட்டு விசில்னு சொன்னாலே நம்ம சென்னைக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு சிம்பிள் தான். பிகாஸ் சிஎஸ்கே ரிலேட்ஸ் டு விசில், விசில் ரிலேட்ஸ் டு சிஎஸ்கே, விசில் ரிலேட்ஸ் டு ஹாப்பினஸ், விசில் ரிலேட்ஸ் டு வின்னிங். இந்த மாதிரி இருக்கும் பொழுது விசில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளை தூக்கி டிவிக்கு கொடுக்கும் பொழுது அவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ்க்கு இது லார்ஜ்லி வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. நான் ஐ டு பிலீவ் இன் தட். பிகாஸ் நம்மளுடைய தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல சிம்பிள் ஆல்வேஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பிகாஸ் உதய சின்னம் அப்படின்னு உதய சூரியனை பார்த்தாலே வந்துட்டு டிஎம்கே அப்படின்றது வந்து நமக்கு வந்து நம்மளோட ஆழ் மனசுல வந்து அவங்க பதிவு வச்சிருப்பாங்க. வெள்ளம் பொங்கவே போடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். உங்களோட மற்ற ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கலாம், அவங்களோட டிவி சேனல்ஸா இருக்கலாம், எல்லாத்துக்குமே சுத்தி சுத்தி வந்து அவங்களுடைய அந்த சன்னை தான் அவங்க வந்து முதன்மைப்படுத்துவாங்க. நம்மளுக்கு காலையில எழுந்து சூரியனை பார்க்கும்பொழுது திமுக வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அம்மாவோடைய ஆட்சியா இருந்தாலும் காலையில வருவது உதய சூரியன் தான். நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அம்மாவோட ஆட்சி லைக் ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெட்டை இலை. ஸோ எந்த ஒரு கீழே ஒரு ரெட்டை இலை இருந்தாலுமே சின்ன வயசுல இந்த 2 இலையை எடுத்து காமிச்சு நான் வந்து ஏடிஎம்கே அப்படி சொல்லி ஜாலியாக பேசிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்களோட சிம்பிள்ஸ் வந்து நம்மளோட மூளையில வந்து ஆழ வந்து பதிச்சிருப்பாங்க. உழவர் சின்னம்னா வந்துட்டு நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி தெரியல. தேமுதிகவுக்கு வந்து முரசு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களோட மனசுல அவங்க மெமரைஸ் பண்ண வைக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த சிம்பிள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஆக்சுவலி அதாவது கமல் வரும்பொழுதுமே அவருக்கு வந்து டார் ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க. அது அவர் ரொம்பவே சூப்பரா அந்த டைம்ல அவர் என்னதான் வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய குளறுபடி பண்ணாலுமே அந்த டைம்ல வந்து எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ அவர் கொடுத்துருக்க சிம்பிள் வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருந்தாரு. இருட்டெல்லாம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறேன், அவங்க பண்ணிட்டு இருக்க ஊழல்லாம் இந்த டார்ச் லைட் வச்சு நான் அடிச்சு வந்து நான் வந்து ஒளி பெருக்க செய்ய போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி டார்ச் லைட் மாதிரி ஒரு நல்ல ஒரு சின்னம் தான் வந்து டிவிக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி இன்னொரு ரொம்பவே நல்ல ஒரு சின்னம் கிடைச்சிருக்கு. பிகாஸ் ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிள் வந்துட்டு ஒரு பார்ட்டியோட வின்னிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்ப விசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஊர்ல ஆல்ரெடி விசிலுக்கு வந்து ஒரு நல்ல பேர் தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தர்மாக்கோல் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு மீம் மெட்டீரியல் இருக்கும். பிகாஸ் அதுக்கு ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் நேம் இருக்கு. ஆல்ரெடி தர்மாக்கோல் வச்சு ஒரு விஷயத்துல வந்து மாட்டி ஒரு பிரச்சனை வந்து ஆகிருக்கு. இன்னொரு ஒரு அரசியல் கட்சி ஒரு ஒரு பர்சன், ஓகேவா, அந்த மாதிரி எதனா ஒரு வில்லங்கமான ஒரு சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா அகெயின் அது வந்து ஒரு நெகட்டிவா போய் முடிஞ்சிருக்கும். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம பாசிட்டிவா வந்துட்டு விசில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஏப்ரல் வந்தாலே ஐபிஎல் வந்தாலே நமக்கு எல்லாமே சிஎஸ்கேன்னு சொன்னாலே விசில் போடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு சிம்பிளை வந்து டிவிக்கு கொடுக்கும்போது ஆல்ரெடி எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு சிம்பிள் அகெயின் அவங்க இந்த ஒரு மாதிரி ஒரு கட்சியோட ஒரு வெரி பாப்புலர் கட்சியோட வந்துட்டு அதை ஜாயின் பண்ணும் பொழுது அந்த சிம்பிள் ரொம்ப ஈஸியா மக்கள் கிட்ட போய் சேரும். அது ஈஸியா ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு. நான் வந்து கண்டிப்பா இது எல்லாமே ஓட்ஸா மாறிடும்னு சொல்ல, பட் சான்சஸ் ஆர் தேர் அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புறேன்.
நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஃப்ளூக் ஆர்எல்ஸ் லக் ஃபேக்டர்னு எப்படி வேணா சொல்லலாம். பட் லாஸ்டா அந்த கோட் படத்துல வந்துட்டு அந்த ஒரு சாங் வந்து வந்துருச்சு இல்ல, விசில் போடு விசில் போடு. அவங்க அந்த டைம்ல வந்து அது சிஎஸ்கே கூட அந்த படத்தை வந்து ரிலேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணா நம்மளுக்கு இன்னும் ஒரு வியூவர்ஷிப் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து ஈஸியா ப்ரொமோட் பண்ண முடியும். அட்வர்டைசிங் ஃபேக்டரா தான் அந்த பாட்டை வந்து அவங்க எழுதி இருப்பாங்க. பட் அந்த பாட்டை அவங்க எப்படி நினைச்சு எழுதுனாங்கன்னு தெரியல. பட் இப்போ வந்து அது டிவிகே உடைய ஒரு ஆந்தமா வந்து மாறிடும் போல இருக்கு. ஆல்ரெடி எல்லாருமே அந்த ஒரு போட்டோ தான் அந்த விசில் வச்சு எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அகைன் இப்போ அந்த பாட்டு கண்டிப்பா வந்து ஃபேமஸ் ஆக போது. வெங்கட் பிரபு வாயில கொஞ்சம் சர்க்கரையை தான் போடணும்ன்ற மாதிரி அந்த பாட்டு வந்து இப்போ வந்து எல்லாரும் டிவிகேக்கு வந்து பெரிதும் வந்து யூஸ் ஆக போகுதுன்னு தான் சொல்லணும். எல்லாருமே வந்து இனிமே டிவிகே கட்சி தொண்டர்களா இருக்கலாம், விஜய் ஃபேன்ஸா இருக்கலாம், இனிமே விசில் போடு விசில் போடுன்னு தான் சொல்லி சுத்திட்டு இருக்க போறாங்க. அண்ட் தென் இனிமே அவங்களோட அந்த ரோட் ரேலிலுமே ஆர்எல்ஸ் அந்த இந்த சிம்பிளை வந்து மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஒரு கையிலயும் வந்து கேரி பண்ணிட்டு அது விசில் அடிச்சுட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும் வந்துட்டு. இது வந்துட்டு ஆல்ரெடி இந்த சிம்பிள் வந்து யார்கிட்ட இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா தேமுதிக, அதாவது விஜயகாந்த் கட்சி. விஜயகாந்த் அவர்கள் முதலா வந்து எலெக்ஷன்ல நிற்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிம்பிள் வந்து இந்த விசில் சிம்பிள். விஜய் அவருடைய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு அவருடைய ஒரு ரோல் மாடலா இந்த அரசியல் வந்து பாக்குறது வந்து விஜயகாந்த் சார் நம்ம சொல்லலாம். அவருமே நிறைய மேடைகளை நிறைய இடத்துல சொல்லி இருந்திருக்காரு. ஸோ அவர் யூஸ் பண்ண ஒரு சிம்பிளே வந்து இந்த வாட்டி கிடைக்குதுன்னு சொல்லும் போது அது அவருக்குமே ஒரு ஹாப்பியா இருக்கும். அகெயின் இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ப்ரொமோட்டிங் ஃபேக்டர் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவரோடது எனக்கு வந்திருக்கு, அவருடைய ஆசைகள் எனக்கு வரும், அவருடைய ஓட்டுகளும் எனக்கு வரணும் அவங்க கேட்கலாம். பட் உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் நீங்க போடுங்க. ஐ எம் நாட் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் எனி ஒன் ஆஃப் யூ. என்னால இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. டிவிகேக்கு விசில் கிடைச்சிருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு மைலேஜ் ஆட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? ஆர்எல்ஸ் உங்களுக்கு வேற எதனா ஒரு சிம்பிள் கொடுத்தா நல்லா இருக்கும்னு மைண்ட்ல இருந்துச்சா? இல்லைனா வந்துட்டு இல்லைங்க நான் இப்போ வந்து போட்டேன் விசில் ஆர்டர் போட்டாச்சு, வீட்டுக்கு வந்தோன்னு ஊதி ஊதி தள்ள வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்டில் தென் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.